குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். இப்போது நான் இங்கிலாந்து போயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இங்கிலாந்து போயிருக்கிறேன். அது இங்கிலீஷில் ஐ ஹவ் ஆல்ரெடி கான் டு இங்கிலாந்து. ஐ ஹவ் ஆல்ரெடி கான் டு இங்கிலாந்து. ஏற்கனவே நான் இங்கிலாந்து போயிருக்கிறேன். ஒரு மீட்டிங்க்கு வர வேண்டியிருக்குது. 5 பேர், 4 பேர் வந்துட்டீங்க. 5ஆவது ஆள் வரல. அவன் இன்னமும் வரணும், இனிமேல் தான் வருவார் அப்படின்னு சொல்லணும். அவன் இன்னமும் வரவேண்டி உள்ளது, அவன் இனிமேல் தான் வர வேண்டும்னு அர்த்தம். ஹீ இஸ் yet to come. ஹீ இஸ் yet to come. அவன் இன்னமும் வரவேண்டியுள்ளது, அவன் இனிதான் வர வேண்டும். மழை பெய்கிறது. நேற்றுக்கு மழை பெய்தது, நேற்று மழை பெய்தது. இட் ரெயின்ட் எஸ்டர்டே. இட் ரெயின்ட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று மழை பெய்தது. ஃப்ரெண்டை கேட்குற, நீ எங்கே படிக்கிற? மெட்ராஸில் படிக்கிறேங்கிறான். நீ எங்கே படிக்கிற? எந்த காலேஜு? நீ எங்கே படிக்கிறாய்? வேர் டு யூ ஸ்டடி? வேர் டு யூ ஸ்டடி? நீ எங்கே படிக்கிறாய்? உங்கள் சிஸ்டர் போயிட்டுருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்க? அவள் காய்கறி கடைக்கு போகிறாள். அவள் காய்கறி கடைக்கு போகிறாள். She is going to the vegetable shop. She is going to the vegetable shop அப்படின்னா அவள் காய்கறி கடைக்கு போகிறாள்.